நம்ம வீட்டு வாழை மரத்துல வெட்டி வச்ச வாழைப்பழம் நல்லாவே பழுத்துருச்சு. சரி இத வச்சு பஞ்சாமிர்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க. அதுதான் செஞ்சு குடுக்க போறேன். எப்பவுமே நம்ம வீட்ல வாழைப்பழம் பழுக்கும்போது ஏதாவது வித்தியாசமா ரெசிபி ட்ரை பண்ணுவேன். இந்த வாட்டியும் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்ப நான் செய்ய போற பஞ்சாமிர்தம் பழனி பஞ்சாமிர்தம் கிடையாது. கோவில்ல பிரசாதமா குடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பஞ்சாமிர்தம் தான். இது செய்யறதுக்கு வாழைப்பழம் எப்படி பழுத்திருக்கணும் அப்படின்னா, நல்லா நடுத்தர பழமா பழுத்திருக்கணும். ரொம்ப கனிஞ்சு இருக்கக்கூடாது. ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பதத்துல பார்த்து எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சீப்பு வாழைப்பழத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் ஒரு 3 இடிச்சு சேர்த்துருக்கேன். இது கூடவே பொடிச்ச வெல்லம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நிறைய தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல வாழைப்பழம் அதிகமா இருக்கிறப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம வீட்டு வாழை மரத்துல